சரி. நம்ம வந்து தமிழ் இலக்கணத்த அடிப்படையிலிருந்து பார்த்துட்டு போவோம். ஏறத்தாழ ஒரு 12 வகுப்புகள் பார்ப்போம். ஆ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆ எழுத்துல ஆரம்பிச்சு, சொல்லிலக்கணம், அப்புறம் பகுபத உறுப்பிலக்கணம், அதுக்கப்புறம் புணர்ச்சி, அப்புறம் ஆ வல்லினம், மிகும், மிகா இடங்கள். அது மிக மிக எல்லாருக்கும் இன்றியமையாத தலைப்பு. அது எல்லாமே நம்ம இந்த 12 வாரங்கள்ல பார்க்கணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆ உங்களோட ஆர்வத்தை பொறுத்து நம்ம இன்னும் சில வகுப்புகள் வேணா சேர்த்துக்கலாம். சரி, முதல்ல வந்து எழுத்து அப்படின்றத பத்தி அடிப்படை எழுத்துக்கள் என்ன தமிழ்ல, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். உயிரெழுத்துகள், மெய்யெழுத்துகள், ஆயுத எழுத்து, உயிர்மெய் எழுத்துகள் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். அதை நம்ம திரும்ப கொஞ்சம் சுருக்கமா பார்ப்போம். இன்னைக்கு முக்கியமா வந்து இந்த எழுத்துக்கள் எங்க பிறக்குது, பிறப்பிடம் பத்தியும், அதுக்கப்புறம் வல்லின மெல்லின ஒலி மாற்றம், வல்லின ஒலி மாற்றம் பத்தியும் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பார்க்க போறோம். அதுதான் நான் இன்னைக்கு முக்கியமா சொல்ல வேண்டிய பாடம். சரி, இந்த முதல் பகுதியில அடிப்படை எழுத்து தமிழ்ல என்னென்ன எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். உயிரெழுத்து 12, அ ஆ இ ஈ உ ஊ எ ஏ ஐ ஒ ஓ ஔ. இதுல வந்து அ இ உ ஏ ஓ இந்த 5 வந்து குறில் எழுத்துகள் அப்படின்னு சொல்றோம். ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ இந்த 7 நெடில் எழுத்துக்கள்னு சொல்றோம். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அதனால சுருக்கமா இங்க முடிச்சுப்போம். அடுத்து ஆயுத எழுத்துன்றது அக் அப்படின்ற ஒரு எழுத்து. அப்புறம் மெய் எழுத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்க, சாங்க, டானா, தானா, பாமா, ஏற, லவ, ழ, ல, ர, ந. இந்த 18 வந்து மெய் எழுத்துக்கள். ஆனா இங்க வந்து நான் இனமா பிரிச்சு எழுதியிருக்கேன். வல்லினம், மெல்லினம், இடையினம்ட்டு. வல்லினம்ன்றது இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. கா, ச, ட, தா, ப, ர அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. மெல்லினம்ன்றது ங, ஞ, ந, ந, ம, ந. இந்த 6 வந்து மெல்லினம். இடையினம் வந்து ய, ர, ழ, வ, ல, ல. எரல, வழல. இது வந்து நமக்கு தெரிஞ்சதுதான். நான் இங்க இடையினத்தை மட்டும் கொஞ்சம் முறை மாற்றி எழுதியிருக்கேன். அது எதனாலன்னா, ஒரு நெடுவரிசை, அதாவது ஒரு காலம்ல இருக்கிற எழுத்துக்களும் ஒரே பிறப்பிடம் கொண்டவை. அதனால வந்து இங்க முறை மாற்றி எழுதியிருக்கேன். இந்த லகரம் வந்து ரகரத்தோடையும் நகரத்தோடையும் ஒரே இனம், ஒரே பிறப்பிடம் கொண்டது. அதே போல இந்த லகரம் வந்து டகரத்தோடையும் நகரத்தோடையும் பிறப்பிட ஒற்றுமை கொண்டது. அது மாதிரி வகரம் வந்து பகரத்தோடையும் மகரத்தோடையும், பாவோடையும் மாவோடையும் பிறப்பிட ஒற்றுமை கொண்டது. சரிங்களா? இந்த யாவும் வந்து சா, ஞாவோட பிறப்பிட ஒற்றுமை கொண்டது. ஆனா அந்த பிறப்பிட ஒற்றுமையை நம்ம இலக்கணத்துல எங்கேயுமே பயன்படுத்த மாட்டோம். அதனால வந்து அதை நான் இந்த நெடுவரிசையில எழுதல. அதே போல இன்னொரு குறிப்பு சொல்ல மறந்துட்டேன். இந்த இங்க வந்து டகரம், நகரம், ரகரம், லகரம் இப்படிலாம் சொல்றோம் இல்லைங்களா? இது வந்து நம்ம மெய்யெழுத்தை சொல்றதுக்கான முறை தமிழ்ல இக் அப்படின்னு சொல்லாம இக்குன்ற எழுத்த இக்குன்ற ககர மெய், அந்த மெய்யெழுத்தை சொல்றதுக்கு ககரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கரச்சாரியன்னு சொல்லுவோம். அதை சேர்த்து சொல்றது தமிழ்ல மரபு. அதே போல உயிரெழுத்துகளுக்கும் அகரம், ஆகாரம், ஈகரம், ஈகாரம்னு சொல்லுவோம். அகரம்னா இந்த ஆங்கிற எழுத்து, ஆகாரம்னா ஆன்ற எழுத்து. அப்படி ககரம்னா காங்கிற எழுத்து கிடையாது, இக்குன்ற எழுத்து. சகரம்னா சான்ற எழுத்து கிடையாது, இச்சுன்ற எழுத்து. இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இது இலக்கணம் முழுமையுமே பார்க்கும்போது ககரம், நகரம் இப்படிலாம் சொல்லும்போது நீங்க காவோட குழப்பிக்க கூடாது. அது வந்து இக்கு, கா கிடையாது. சரிங்களா? அதுதான் ஒரு சின்ன குறிப்பு. சரி, அப்புறம் இன்னொரு சின்ன இது என்னன்னா, யகரமும் வகரமும், யாவும் வாவும் நம்ம வந்து அரை உயிர்னு சொல்றோம். ஏன்னா இ யகரமை இ அப்படின்ற எழுத்து வந்து இ அப்படின்ற உயிரெழுத்தோட ஒற்றுமை, ஒலிப்பு ஒற்றுமை உடைய எழுத்து.
அது வந்து உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். இவ்வுன்றது வந்து அப்படின்றது ஊ அப்படின்ற உயிரெழுத்தோட ஒலிப்பு ஒற்றுமை கொண்ட எழுத்து. இந்த காரணங்களால இந்த ஈயும் இவ்வும் யகரமும் வகரமும் அரை உயிர்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த ஈவுக்கும் இவ்வுக்கும் இலக்கணத்திலையும் ஒரு பெரிய பங்கு இருக்கு. தமிழ் இலக்கணத்துல மட்டும் இல்ல, எல்லா மொழி இலக்கணங்கள்லயும் ஒரு பெரிய பங்கு இருக்கு. அது என்னன்னு நம்ம வந்து புணர்ச்சி விதிகள் பார்க்கும்போது பார்ப்போம். இப்போதைக்கு இந்த இந்த ரெண்டும் வந்து யகரமும் வகரமும் அரை உயிர் அப்படின்றத மட்டும் மனசுல நிறுத்திக்கோங்க. சரி, அடுத்தது உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்துன்றது இப்போ உயிரும் மெய்யும் சேர்ந்து வர்றது உயிர்மெய் எழுத்து. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இப்போ இக்கு கூட்டல் ஆ க அப்படின்னு எழுதும்போது இந்த கான்றதுல இக்குன்ற மெய்யும் ஆன்ற உயிரும் இருக்கு. இது வந்து உயிர்மெய் எழுத்து. இந்த 12 உயிர் எழுத்துகளும் 18 மெய் எழுத்துகளும் சேர்ந்து 12 18 216 உயிர்மெய் எழுத்துகள் தமிழ்ல இருக்கு. இதுவும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். அடுத்தது மாத்திரை அப்படின்னு ஒரு இலக்கண கூறு. மாத்திரைன்றது எழுத்துகள் ஒலிக்கும் கால அளவு அப்படின்றது மாத்திரைன்னு சொல்றோம். இப்ப அப்படின்னா ஒரு மாத்திரை, அதாவது ஒரு கை நொடிக்கும் கால அளவு, இல்லாட்டி கண் இமைக்கும் கால அளவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் மாத்திரைன்றத. குறில் எழுத்துகள் எல்லாமே ஒரு மாத்திரை அளவு ஒலிக்கும். அப்படிங்கும்போது ஒரு மாத்திரை, ஒரு கை நொடிக்கிற நேரத்துல ஒரு அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். நெடில் எழுத்துகள் எல்லாமே 2 மாத்திரை அளவு ஒலிக்கும். அப்படின்னு சொல்லும்போது நம்ம 2 தடவை கை நொடிச்சிடறோம். அதனால அது வந்து நெடில் எழுத்து. ஒற்றெழுத்தும் ஆயுத எழுத்தும் அரை மாத்திரை அளவு ஒலிக்கும். ஒற்றுன்றது மெய்யெழுத்து. மெய்யெழுத்தை தான் நம்ம ஒற்றுன்றோம். இக் அப்படின்றது ககர மெய். அது வந்து ஒற்று. இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு, இங்கு, இஞ்சு எல்லாமே இந்த 18 மெய்களுமே புள்ளியோட வரும்போது அது ஒற்றுன்னு சொல்றோம். அந்த மெய்யெழுத்தா வரும்போது அந்த ஒற்று எழுத்துக்களும் ஆயுத எழுத்துக்களும் பொதுவா அரை மாத்திரை அளவு ஒலிக்கும். சரிங்களா? இந்த நெடில் எழுத்துக்கள் சில, அதே மாதிரி குறில் எழுத்துக்கள் சில அதுக்கு கம்மியாவோ அதிகமாவோ ஒலிக்கக்கூடிய இடங்களும் இருக்கு. அதை கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்போம். இப்போதைக்கு பொதுவா குறில் எழுத்துக்கள் ஒரு மாத்திரை அளவு காலம் ஒலிக்கும். நெடில் எழுத்துக்கள் 2 மாத்திரை அளவு காலம் ஒலிக்கும். ஒற்றும் ஆயுதமும் அரை மாத்திரை அளவு காலம் ஒலிக்கும் அப்படின்னு மனசுல வச்சுக்கோங்க. சரி, இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். இப்போ பிறப்பிடம் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். பிறப்பிடம்னா என்னன்னா, இப்போ நீங்க எழுத்துக்களை உச்சரிக்கும் போது, அதாவது ஒலிக்கும் பொழுது, உச்சரிப்புன்றது வட சொல், நம்ம ஒலிப்பு அல்லது ஒலிப்பு முறை அப்படின்னு சொல்றோம் தமிழ்ல. எழுத்துக்களை ஒலிக்கும் போது வாயில நாக்கு வந்து எங்க போய் பொருந்தி அந்த எழுத்து ஒலிக்குது அப்படின்றதுதான் பிறப்பிடம் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து அகரமும் ஆகாரமும் இந்த ரெண்டுமே அங்காத்து பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க தமிழ்ல. அங்காத்துனா வாயை திறந்து நல்லா அப்படின்னு திறந்தீங்கன்னா அப்படி வரும்போது அங்காத்து பிறக்கும் ஆவும். இந்த உயிர் எழுத்துக்கள் எல்லாத்துக்குமே நாக்கு வந்து உள்ள இருந்து வரக்கூடிய காற்றை தடை பண்ணாது. அதுதான் வந்து உயிர் எழுத்துகள். மெய்யெழுத்துகளுக்கு நாக்கு எங்காவது போய் நின்று அந்த வர்ற காற்றை வந்து தடை பண்ணும். அதனால மெய்யெழுத்துக்கள்லாம் பிறக்கும். இந்த ஒரு சின்ன நுட்ப வேறுபாடு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்பவுமே உயிரெழுத்துகள் நம்ம உச்சரிச்சு பார்க்கும்போது, இப்ப நீங்க சொல்லி பாருங்க, அப்படிங்கும் போது நாக்கு அடக்கமா இருக்கும், எங்கேயும் போய் வர்ற காத்தை வந்து தடுக்காது. அதே போல இ உ ஊ எ ஏ ஐ ஓ ஓ ஔ இது எதுக்குமே வந்து நாக்கு போய் வர்ற காத்தை தடுக்காது. நாக்கு அடக்கமா வாயோட அடிப்பகுதியில போய் இருக்கும். அது வந்து உயிரோட பிறப்பு. இப்ப வந்து அவும் ஆவும் அங்காத்து பிறக்கும். அதாவது வாயை நல்லா திறந்தீங்கன்னா பிறக்கும். அடுத்தது இ ஏ ஐ இந்த 5 வந்து அங்காத்தலுடன் வாயின் அடியில் நல்லா பொருந்தி பிறக்கும். அதாவது அப்படின்னு சொல்லும் போது நாக்கு வாயோட அடிப்பகுதியில் தான் இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் வந்து
உள்பக்கமா சுருங்க பார்க்கும். கான்ட்ராக்ட், நாக்கு வந்து கான்ட்ராக்ட் ஆகும். அதுதான் அந்த இ இந்த 5க்குமே கொஞ்சம் சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கும் இந்த 5 எழுத்துக்களுக்குமே. இன்னும் வந்து ஆழமா படிக்கணும்னா நம்ம பிற்பாடு நேரம் இருந்தா படிக்கலாம். இந்த 5 எழுத்துக்களுக்கும் என்ன வேறுபாடுன்னு இப்போதைக்கு இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இ இந்த 5ம் நாக்கு வந்து வாயோட அடிப்பகுதியில கொஞ்சம் அழுத்தமா பொருந்த பிறக்கும். அது இந்த 5க்குமே உதடுகள் குவியணும், அப்பதான் பிறக்கும். சரிங்களா? இதுதான் வந்து உயிர் எழுத்துக்களோட பிறப்பிடம் சுருக்கமா. அடுத்தது மெய்யெழுத்துகள். மெய்யெழுத்துகள் பிறப்ப நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 6 சொற்கள் சொல்லி பாருங்க நீங்க. அங்கு, அஞ்சு, அண்டு, அன்று, அந்து, அம்பு. அது கா, சா, டா, தா, பா, ரா. இந்த 6 தான் எழுத்துகள். ஆனா இங்க ரகரம், வல்லின ரகரத்தை மட்டும் நான் கொஞ்சம் முன்னாடி எழுதிட்டேன். அது எதனாலனா இந்த கா அப்படின்ற எழுத்து வந்து அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு சின்ன கருத்து ஒன்று சொல்லணும். வாயில என்னென்ன உறுப்புகள் இருக்கு அப்படின்றது நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். வாயோட மேற்கூரை, அதாவது பேலட் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம். அது வந்து அன்னம் அப்படின்னு சொல்றோம் தமிழ்ல. அந்த அன்னத்தை பாத்தீங்கன்னா அந்த அன்னத்துல 3 பகுதிகள் நம்ம வந்து நாக்கால தடவி பாத்தீங்கன்னா புரியும். 3 பகுதிகள் இருக்கிறது. அன்னத்தோட பின்பகுதி, அதாவது நல்லா நாக்க உள்ள தடவி பாத்தீங்கன்னா சரிவா வந்து ஒரு நாக்கோட மேல் அன்னத்தோட பின்பகுதி இருக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கரடு முரடான ஒரு முகடு போல ஒரு இடைப்பகுதி இருக்கும் அன்னத்துல. அதுக்கப்புறம் பல் ஈறுகளுக்கும் அந்த இடை அன்னத்துக்கும் நடுவில், அதாவது முன்னாடி மேற்பல்ல ஒட்டி ஒரு சின்ன பகுதி இருக்கும் அன்னத்துல. இந்த 3 தான் அன்னத்தோட 3 பகுதிகள். இந்த 3ஐயும் வந்து மனசுல வச்சுக்கோங்க. இது வந்து முதல் அன்னம், இடை அன்னம், கடை அன்னம் அப்படின்னு சொல்லலாம். முதல் அன்னம்ன்றது பல்ல ஒட்டி இருக்கிற, மேற்பல்ல ஒட்டி இருக்கக்கூடிய வாயோட மேற்கூரை. இடை அன்னம்ங்கிறது அதுக்கு கொஞ்சம் பின்னாடி இருக்கக்கூடிய பகுதி. கடை அன்னம்ங்கிறது அதுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய சரிவான பகுதி. இது போக நாக்குல வந்து வாயில வந்து நாக்கு இருக்கு, அப்புறம் பல்லு இருக்கு, பற்கள், அதுக்கப்புறம் உதடு இருக்கு. இது எல்லாமே, அப்புறம் தொண்டை, கழுத்து இதுவும் இருக்கு. அது போக மூக்கு இருக்கு. இந்த உறுப்புகள் எல்லாம் சேர்ந்துதான் நம்ம எல்லா சொற்களையும் எல்லா எழுத்துக்களையும் உச்சரிக்க பயன்படுது. இப்போ வந்து வல்லின எழுத்துகள். வல்லின எழுத்துகள் வந்து எப்படின்னா எல்லாமே வெடிப்பொலியா நெஞ்சில் பிறக்கின்றன அப்படின்றது நம்ம இலக்கணங்கள்ல சொல்லக்கூடிய கருத்து. அதாவது நெஞ்சில இருந்து காத்து பிறக்குது அப்படின்னு சொல்றாங்க. மெல்லின எழுத்துக்கள்லாம் மூக்கோட முயற்சியால பிறக்குது. இடையினை எழுத்துக்கள் வந்து தலையில் பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தலைனா தலையிலேயே பிறக்கிறது இல்லை, ஆனா கொஞ்சம் அந்த மூச்சை அடக்குற மாதிரி ஒரு செயல்னால பிறக்குது அப்படின்றதுனால அவங்க தலை அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னு அப்புறம் பார்ப்போம். சரி, இப்போதைக்கு ககரம், காவும் ஞாவும், இந்த ரெண்டும் வந்து எங்க பிறக்குது அப்படின்னு பாருங்க. அங்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தெரியும் காவும் ஞாவும் எங்க பிறக்குதுன்ட்டு. காவும் ஞாவும் நாக்கோட அடிப்பகுதி பின் அன்னத்தை ஒற்றும் போது பிறக்கும். சரிங்களா? கா ஞா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாக்கோட பின்பகுதி அன்னத்தோட பின்பகுதியில மேல போய் ஒற்ற முயற்சி பண்ணும். அதாவது ஒற்றுதல்னா மேல போய் தொட முயற்சி பண்ணும். அப்படி தொட பிறக்கும். அது வந்து காவும் ஞாவும். அதுக்கப்புறம் அஞ்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுல வந்து நாக்கோட இடைப்பகுதி இடை அன்னத்தை ஒற்ற பிறக்கும். அது வந்து சாவும் ஞாவும். சா ஞாக்கான பிறப்பிடம் அஞ்சு அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு தெரியும் நாக்கோட இடைப்பகுதியும் அன்னத்தோட இடைப்பகுதியும் சேரும் போது பிறக்கிறது. அடுத்தது அண்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து தகரமும் நகரமும் பிறக்கக்கூடிய பிறப்பிடத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்கும். நாக்கோட நுனி வளைந்து இடை அன்னத்தை வருடும் போது பிறக்கும். அங்க ஒற்றுதல்ன்றது நல்லா போய் தொடணும். வருடுதல்ன்றது அந்த நாக்கோட நுனி போய் இந்த இடை அன்னத்தை தொடும், அவ்வளவுதான், ரொம்ப ஒற்றாது.
நல்லா ஒத்தி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது நல்லா அழுத்தி எடுக்கிற மாதிரி. வருடுதல் அப்படின்னா லேசா தொடுறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து தகரத்துக்கும் நகரத்துக்குமான பிறப்பிடம். அதுக்கப்புறம் அன்று இந்த ரகரமும் நகரமும் அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி வந்து பிறக்கும். இது வந்து தொல்காப்பியர் சொல்லக்கூடிய இலக்கணம், தொல்காப்பியம் நன்னூல்ல சொல்லக்கூடிய இலக்கணம். இந்த காலத்துல ரகரத்தையும் இந்த ரன்னகரத்தையும் கொஞ்சம் வேற மாதிரி நம்ம உச்சரிக்கிறோம். நான் வந்து இங்க கொடுக்குற இலக்கணம் எல்லாமே நம்ம நூல்களை தழுவி எழுதியிருக்கேன். வேற வேறுபாடு இருந்தா அது பரவாயில்ல, நீங்க எந்த வேறுபாடு வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. ஆனா நம்ம இலக்கண நூல்களை சொல்றபடி ரகரத்துக்கும் நகரத்துக்கும் பிறப்பிடம் வந்து நாக்கோட நுனி பறந்து, அதாவது அகன்று, கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பறந்து அகன்று முன்னெண்ணத்தை ஒற்றும் போது பிறக்கும். கொஞ்சம் அழுத்த மேல முன்னெண்ணத்தை போய் ஒற்றணும். சரிங்களா? இது வருடுதல் இல்ல, ஒற்றுதல். அதான் முக்கியமா கவனிக்கணும். அப்படி பண்ணும்போது ரகரமும் நகரமும் பிறக்கும். இந்த ரகரத்துக்கு வந்து ட்ரில் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. நீங்க ட்ரில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாவே அந்த ஆங்கில சொல்லை உச்சரிக்கும் போதே, இந்த ஆங்கில சொல்லை ஒலிக்கும் போதே அந்த ரகரத்துக்கான பிறப்பிடம் எங்கேன்னு தெரியும். இது வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தொல்காப்பியத்திலையும் நன்னூலையும் சொல்லக்கூடிய பிறப்பிடம். சரிங்களா? இந்த காலத்துல அறிஞர்களிடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கு ரகரத்துக்கும் நகரத்துக்கும். அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். அடுத்தது தகரமும் நகரமும், தன் நகரமும். இது வந்து ரெண்டுமே நாக்கு வந்து இன்னும் முன்னாடி வந்து பல்லு கிட்ட வந்து சேரணும். முன்னெண்ணத்துல பல்லோட மேற்பகுதியில வந்து சேரும் போது தகரமும் நகரமும் பிறக்கும். சரிங்களா? அடுத்தது பகரமும் மகரமும், அம்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். உதட்டோட அசைவுகள் மட்டுமே இதுல இருக்கும். நாக்கு வந்து எங்கேயும் போய் தோணும் இல்லை. அம்பு அப்படின்னு சொன்னீங்கன்னாவே தெரியும். இது வந்து பகரத்துக்கும் மகரத்துக்குமான பிறப்பிடம். சரி, இந்த படத்துல நான் காமிச்சிருக்கேன் இதெல்லாம் எங்கெங்க பிறக்கும்ட்டு. இந்த 6 வல்லினங்களும் 6 மெல்லினங்களும், அதாவது க, ச, ட, த, ப, ர, அதே மாதிரி ஞ, ஞ, ந, ந, ம, ந, இந்த 12 எழுத்துகளும் எங்க பிறக்கும் அப்படின்னு இப்ப பார்த்திருக்கோம். இதுல காவும் ஞாவும் ஒரே பிறப்பிடம் கொண்ட எழுத்துக்கள், சாவும் ஞாவும் ஒரே பிறப்பிடம் கொண்ட எழுத்துக்கள், தாவும் நாவும் ஒரே பிறப்பிடம் கொண்ட எழுத்துக்கள், ராவும் நாவும் ஒரே பிறப்பிடம் கொண்ட எழுத்துக்கள், அதே மாதிரி தா, நா இவை ஒரே பிறப்பிடம் கொண்ட எழுத்துக்கள், ப, ம இவையும் ஒரே பிறப்பிடம் கொண்ட எழுத்துக்கள். அடுத்தது நம்ம அடுத்து இடையினங்களுக்கு போவோம். இடையினங்கள்ல வந்து முதல்ல யா, ர, இந்த ரெண்டோட பிறப்பிடத்தை பார்ப்போம். யா வந்து எப்பவுமே இடையெண்ணத்துல இடையெண்ணமும் நாக்கும் பொருந்த பிறக்கும். நீங்க நன்னூல்லையோ தொல்காப்பியத்திலயோ போய் பார்த்தீங்கன்னா இடையெண்ணம், கடையெண்ணம், முன்னெண்ணம் அப்படிலாம் அவங்க சொல்ல கிடையாது. நாக்கு வந்து நுனினா, அடினா இப்படிதான் சொல்றாங்க. ஆனா அன்னம் வந்து ஒரே அன்னம் தான் சொல்லுவாங்க. ஆனா நம்ம வந்து புரிதல் எளிமைக்காக இடையெண்ணம், கடையெண்ணம், முன்னெண்ணம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அப்போ இந்த யா வந்து அடிநாக்கு இடையெண்ணத்தை ஒற்ற பிறக்கும். இது வந்து ஏறக்குறைய ச, ஞ இந்த ரெண்டோட பிறப்பிடத்தோட ஒற்றுமை கொண்டது. சரிங்களா? அடுத்தது ர அப்படின்ற இடையின ரகரம். இந்த எழுத்து நுனிநாக்கு கொஞ்சம் மேல வளைஞ்சு இடையெண்ணத்தை தொட பிறக்கும். இந்த ரகரத்தோட பிறப்பிடம் ட, நாவோட கொஞ்சம் ஒற்றுமை கொண்டது. அடுத்தது வா அப்படின்ற இடையின எழுத்து. இது வந்து ப, மா போல உதட்டுல பிறக்கும். இந்த வான்னு சொல்லும் போது மேற்பல் வந்து கீழ் உதட்ட வந்து தொடுமாறு பிறக்கும். சரிங்களா? ஒரு வகரத்தை பத்தி பேசும்போது ஒரு சின்ன குறிப்பு. ஆங்கிலத்துல வந்து வி, டபிள்யூ அப்படின்னு 2 எழுத்துகள் இருக்கு. ஆனா தமிழ்ல வந்து வகரம் வந்து வியோட சேர்ந்தது. டபிள்யூ வந்து உ, ஏறக்குறைய உ, வாவும் சேர்ந்து உவா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒலிக்கும். அந்த டபிள்யூக்கான ஒத்த ஒரே எழுத்து தமிழ்ல கிடையாது. விக்கு ஒப்புமையான எழுத்து தான் தமிழ்ல இருக்கு. ஆங்கிலத்துல வின்னு சொல்லக்கூடியது தமிழ்ல வா.
சரி, அடுத்தது முக்கியமான இடத்துக்கு வருவோம். இந்த ல, ழ, ழ இந்த 3க்கும் நம்ம நெறைய பேர் வந்து கொஞ்சம் தடுமாறுவோம் சொல்றதுக்கு. அதனால இத கொஞ்சம் பார்ப்போம் இப்போ. இல், இல் இந்த 2யும் இப்போ பார்ப்போம் முதல்ல. இல் அப்படின்றது லகரம், இல் அப்படின்றது லகரம். இந்த அல்ல, அள்ள அப்படின்னு சொல்லி பாருங்க. இத இப்போதைக்கு எங்க பிறக்குதுன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் இதை எப்படி நம்ம கொஞ்சம் நம்ம கொஞ்சம் தடுமாறணும்னா எப்படி வந்து எப்படி சரியா உச்சரிக்கிறதுன்னு சொல்லலாம்னு அப்புறமா சொல்றேன். இந்த லகரம் வந்து ரா நாவ ஒத்து பிறக்கும் அப்படின்னு நம்ம பழைய இலக்கண நூல்கள்ல சொல்றாங்க. இந்த காலத்துல நம்ம ரா நாவ கொஞ்சம் இடம் மாற்றி தான் உச்சரிக்கிறோம். அதுல ஒன்றும் தவறு இல்லை. இந்த கால அறிஞர்களும் கொஞ்சம் அந்த பழைய இலக்கணங்கள்ல இருந்து வேறுபடுறாங்க. அதனால இந்த லகரம் வந்து எங்க பிறக்குன்றது நம்ம எளிமையா எல்லாருமே சொல்லக்கூடியதுதான். ல அப்படின்னு எல்லாருமே எளிமையா சொல்லிடுவாங்க. அது இந்த நுனி நாக்கு வந்து முன்னன்னத்தை வந்து முன்னன்னம்னா கொஞ்சம் பல்லுகிட்டே கூட வந்துடும். பல்லுகிட்டே வந்து தொடும்போது பிறக்கும் ல அப்படின்ற எழுத்து. அடுத்தது இந்த லகரம் இது வந்து மேல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, டானா இந்த 2ஓட டகரத்தோடையும் நகரத்தோடையும் பிறப்பிட ஒற்றுமை கொண்டது லகரம் அப்படின்னு பார்த்தோம். அண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாக்கு எங்க போய் தொடுதுன்னு பாருங்க. அண்டுன்றது நம்ம நிறைய பேரு கொஞ்சம் அதையுமே கொஞ்சம் மாத்தி தான் உச்சரிக்கிறோம். இருந்தாலும் சரியா உச்சரிக்கிறவங்களுக்கு அதை ஒரு குறிப்பா வச்சு சொல்லி பார்க்கலாம். அந்த நாக்கோட கரடு முரடான மன்னிக்கும் மேல் அன்னத்தோட கரடு முரடான பகுதி ஒண்ணு இருக்கும். இடை அன்னம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த இடத்துல அந்த இடத்துக்கு கொஞ்சம் பின்னாடி நாக்கு போய் மேல் அன்னத்தை தொடரும். அப்படிதான் வந்து டகரமும் நகரமும் பிறக்கும் அண்டு அப்படின்னு சொல்லும்போது. அதே இடத்துல நாக்க வச்சு சொல்றதுதான் லகரம். ஆனா இந்த லகரம் சொல்லும் போது நாக்கோட நுனி மட்டும் மேல தொடக்கூடாது. நாக்கு வந்து ஓரளவுக்கு முழுமையுமே மேல அன்னத்தை போய் தொடரும். அந்த கரடு முரடான பகுதிக்கு கொஞ்சம் பின்னாடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் வளைவா இருக்கும் நாக்கு. மேல் அன்னம் கொஞ்சம் வளைவா இருக்கும். அந்த முழு அன்னத்தையும் முழு வாயின் மேற்கூரையும் இந்த நாக்கு போய் முழுசா தொட்டு அடைக்கிற ஓரளவு முக்காவாசி அடைச்சிரும்னு வைங்களேன். கொஞ்சம் தான் 2 பக்கமும் வழி இருக்கும். அந்த வழியா காத்து வரும். அப்படி சொல்ல ழா பிறக்கும். சரிங்களா? இந்த ழா அப்படின்றத நிறைய பேரு தவறு பண்றோம். அதனால கொஞ்சம் கவனத்தோட சொல்லி பாருங்க. அடுத்தது நம்ம ழான்றது இன்னுமே பின்னாடி போய் பிறக்கணும். நாக்கு நல்லா வளைஞ்சு நுனி நாக்கு வளைஞ்சு லகரத்தை சொல்ற இடத்துக்கும் பின்னாடி போய் நின்று பிறக்கணும். இங்க ழகரம் சொல்லும் போது நுனி நாக்கு வந்து மேல அன்னத்தை தொடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. தொட முயற்சி மட்டும்தான் பண்ணும். தொடாது. சரிங்களா? கொஞ்சம் லேசா தொடலாம். ஆனா தொடக்கூடாது. தொட முயற்சி பண்ண பிறக்கும். ழ அப்படின்னு சொல்லி பாருங்க. முழுசா வந்து நாக்கு மேல போய் தொடாது. சரிங்களா? ஒரு சின்ன குறிப்பு. அண்டு அள்ள இந்த சொற்களை வந்து எப்பவுமே சொல்லி பாருங்க அடிக்கடி. சரியான ஒலிப்பு முறை உச்சரிப்பு முறை உங்களுக்கு பழகணும்னா இதுல வந்து இந்த லகரம் இத வந்து பயிற்சி பண்றதுக்கு அண்டு அப்படின்ற சொல்லி பாத்தீங்கன்னா அந்த தகரமும் நகரமும் உச்சரிக்கும் போது நாக்கு எங்க மேல போய் தொடுதோ அந்த இடத்துல அள்ள அந்த லகரம் பிறக்கணும் அப்படின்றது மனசுல வச்சுக்கோங்க. இந்த அல்ல அப்படிங்கும் போது இந்த லகரத்தை நம்ம சரியா சொல்லிடுவோம். இந்த ரகரத்தை நம்ம சொல்ல மாட்டோம். அதுக்கு வந்து குறிப்பு என்னன்னா இந்த லகரமும் ரகர நகரங்களும் ஒரே இடத்துல பிறக்குது அப்படின்றது இலக்கண கருத்து. சரி, இது வந்து ஒலிப்பு நுட்பம் ஒலிப்பு முறை பத்தி இதை வந்து சுருக்கமா இன்னைக்கு பார்த்துருக்கோம். அடுத்த தலைப்பு வந்து சார்பு எழுத்துகள். தொல்காப்பியத்தை பொறுத்த வரைக்கும் 3 சார்பெழுத்துகள் அப்படின்னு சொல்லுது தொல்காப்பியம். உயிர்மை, ஆயுதம், அடுத்தது
மன்னிக்கவும், குற்றியலிகரம், குற்றியலிகரம், ஆயுதம், இந்த 3 தான் சார்பு எழுத்துக்கள்னு சொல்லுது. ஆனா நன்னூல்ல வந்து 10 வகையான சார்பு எழுத்துக்கள்னு சொல்றாங்க. அதனால நம்ம இந்த காலத்து இலக்கண நூல்கள் எல்லாத்துலயுமே 10 வகையான சார்பு எழுத்துக்கள் அப்படின்றத போட்டு அதுல படிச்சுட்டு இருக்கோம். சார்பு எழுத்து அப்படின்னு ஏன் ஒரு எழுத்துக்கு பேருனா, அது வந்து தானே இயங்கும் ஆற்றல் இல்லாம மற்ற எழுத்துக்களையோ ஒரு சொல்லுல தோன்றக்கூடிய இடத்துல மற்ற எழுத்துக்களை சார்ந்து பிறக்கிறதுனால சார்பு எழுத்துக்கள்னு பேரு. இந்த உயிர் எழுத்துகளும் மெய் எழுத்துகளும், உயிரும் மெய்யும், இந்த ரெண்டையும் நம்ம முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். முதல் எழுத்துக்கள்னா அது வந்து எதையும் சார்ந்து பிறக்கணும்னு அவசியம் இல்லை. இக் அப்படின்னு சொல்லும் போது இக்கு மட்டும் தனியாவே ஒலிக்கலாம், அது கூட வேற எதுவுமே வரணும்னு தேவையில்லை. அதே மாதிரி அ அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆ மட்டும் தனியாவே ஒலிக்கலாம், அது எதையும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியமோ தேவையோ இல்லை. அதனால உயிர் எழுத்துகளும் மெய் எழுத்துகளும் முதல் எழுத்துக்கள்னு சொல்றோம். மீதி எழுத்துக்கள் எல்லாமே மற்ற எழுத்துக்கள் இல்லாம அதை உச்சரிக்க முடியாது. அதனால அவற்றை சார்பு எழுத்துக்கள், மற்ற எழுத்துக்களை முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த சார்பு எழுத்துக்கள் 10 வகை. அதுல வந்து உயிர்மெய்ன்றது உயிரையும் மெய்யையும் சேர்ந்து சார்ந்து வருவதால் அது வந்து சார்பு எழுத்து, உயிர்மெய் எழுத்து சார்பு எழுத்து அப்படின்னு நன்னூல் இலக்கணம் சொல்லுது. அடுத்து ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்த அக் அப்படின்னு நம்ம தனியா சொல்லலாம். ஆனா அக்குன்றது ஒரு பேர், அந்த எழுத்துக்கான ஒரு பெயரே தவிர அதனோட ஒலிப்பு கிடையாது. அஹ்து அப்படின்னு சொல்லும் போது அவ்வளவுதான் வருது. அது வந்து அத அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு காத்துதான் வரும். அஹ்து அப்படின்னு சொல்லும் போது அக் அப்படின்னு சொல்றது இல்லை. அஹ்து அப்படின்னு சொல்றது இல்லை, அஹ்து அப்படின்னு சொல்றோம். அந்த இடத்துல ஒரு காற்று தான் வருது. அந்த எழுத்தோட சரியான ஒலிப்பு முறை நீங்க அந்த சொல்லோட சொல்லும் போது மட்டுமே சரியாக விளங்கும். அதனாலதான் வந்து அது சார்பு எழுத்து, தனித்து இயங்கும் ஆற்றல் இல்லாத சார்பு எழுத்து. உயிர்மை, ஆயுதம், இந்த ரெண்டுமே சார்பு எழுத்துக்கள். அடுத்து உயிர் அளபடை அப்படிங்க அடுத்த சார்பு எழுத்து. இது வந்து நெடில் எழுத்துக்கள் வந்து 2 மாத்திரை அப்படின்னு பார்த்தோம். அந்த நெடில் எழுத்துக்கள்ல வந்து இன்னும் ஒரு மாத்திரை கூட்டி ஒலிக்கணும்னா, அல்லது அதுக்கு மேல 11 மாத்திரை வரைக்குமே கூட்டி ஒலிக்கலாம் அப்படின்னு இலக்கணம் சொல்லுது. இன்னொரு மாத்திரை, இன்னொரு நொடி கூட்டி ஒலிக்கணும்னா அளவெடுக்கும். அந்த உயிர் எழுத்து அளவெடுக்கும். அதான் உயிர் அளபெடை. இங்க 2 எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்கேன். தருமார் அப்படின்னு இருக்கு. தருமார்ன்றது தரு உமார் அப்படின்னு சொல்லக்கூடாது, தருமார் அப்படின்னு ஒலிக்கணும். அந்த ரூ அப்படின்றது தரு அப்படின்னு சொல்லாம தரு அப்படின்னு 3 நொடிகள் ஒலிக்கணும். சரிங்களா? அந்த உரத்தை எடுப்பதும் அப்படின்றது, இந்த எடுப்பதும் அப்படின்றது 3 நொடிகள். அந்த ஊன்றது 3 நொடிகள் ஒலிக்கும். இது வந்து உயிர் அளபடை. இது பொதுவாகவே செய்யுள்ளதான் வரும். நம்ம பேச்சு வழக்குல யாரையாவது விழித்து கூப்பிடுவோம், யாராவது அழைக்கிறோம் அப்படின்னா அந்த இடங்கள்லயும் அளவெடுக்கும் எழுத்து. சரிங்களா? இதுல வந்து ஆன்ற நெடில் எழுத்து அ அப்படின்னு கூட எழுதுனீங்கன்னா அது 3 மாத்திரை அளவு ஒலிக்கக்கூடிய அளபெடை அப்படின்னு எடுத்துக்கணும். ஈக்கும் ஐக்கும் இ சேர்த்து எழுதணும். ஊக்கும் அவுக்கும் உ சேர்த்து எழுதணும். ஏக்கு எ சேர்த்து எழுதணும். ஓக்கு ஓ சேர்த்து எழுதணும். இப்படி எழுதுனீங்கன்னா அது அளபெடை அப்படின்னு பேரு, உயிர் அளபெடைன்னு பேரு. உயிரளபெடையில 3 வகைகள் இருக்கு. இதை நம்ம இப்போ பார்க்க வேணாம். நீங்க யாப்பிலக்கணம் படிக்கும்போது இதெல்லாம் படிச்சீங்கன்னா கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கும். மற்றபடி பொதுவா மொழி இலக்கணத்துக்கு நம்ம இந்த வகைகளுக்குள்ளலாம் போக தேவையில்லை. தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் அளபெடைன்னு ஒண்ணு இருக்குன்ட்டு. இயற்கை அளபெடைன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து ஆடு, மகடு, இந்த மாதிரி இலக்கணத்துல பழந்தமிழ் சொற்கள் சிலது இருக்கு. அதெல்லாம் வந்து இயற்கை அளபெடை. அது இந்த 3 வகைகள்லையுமே வராது. சொல்லிசை, செயலிசை, இன்னிசையில வராது. அதனால வந்து இயற்கை அளபெடைன்னு ஒன்று சொல்றோம். சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்ம இப்போதைக்கு பார்க்க வேணாம். யாப்பிலக்கணம் படிக்கும்போது இதெல்லாம் படிச்சுக்கலாம். அடுத்தது ஒற்றளபெடை. ஒற்றளபெடைங்க வந்து இந்த 11 எழுத்துக்கள் ங, ஞ, ந, ந, ம, ந, வ, ய, ல, இல், ள, அப்புறம் அக்குன்ற ஆயுத எழுத்து. இந்த 11 மெய்
இந்த 10 மெய் எழுத்துகள் ஒரு ஆயுத எழுத்து, மொத்தமா 11 எழுத்துகள் 2 தடவை எழுதுவோம் சில செய்யுள்கள்ல. இங்க பாருங்க, இலங்கு வெண்பிறை, அந்த இடத்துல இங்குன்றத ஒரு மாத்திரை அளவு ஒலிக்கணும். பொதுவா வந்து மெய்யெழுத்து அரை மாத்திரை தான் ஒலிக்கும். ஆனா இந்த இடத்துல 2 தடவை இங்கு எழுதும்போது ஒரு மாத்திரை அளவு நம்ம அதை உச்சரிக்கணும். அதுதான் ஒற்றளபடை. இந்த ஒற்றளபடையும் செய்யுள்களில் மட்டுமே வரும். அதனால இதையும் நம்ம இப்போ பெருசா பார்க்கணும்னு அவசியம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது முக்கியமான சார்பு எழுத்து குற்றியலுகரம். இந்த குற்றியலுகரம் இதை பற்றின புரிதல் மிக மிக இன்றியமையாதது, மிக மிக அவசியமானது. இதை பற்றின புரிதல் இல்லாட்டி நம்ம நிறைய இடங்கள்ல தமிழை சரியா புரிஞ்சுக்க மாட்டோம். சரிங்களா? குற்றியலுகரம், குற்றியல் உகரம், அதாவது குறுகி வரக்கூடிய இயல்புடைய உகரம். உ அப்படின்ற எழுத்து தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து, அதாவது ஊன்ற குறில் எழுத்து தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவு ஒலிப்பது குற்றியல் உகரம். சரியா அரை மாத்திரை தான் ஒலிக்குமா அப்படின்னா கிடையாது. ஆனா ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்கும் அப்படின்னு நம்ம இலக்கணங்கள் கூடுது. தொல்காப்பியத்திலயோ நன்னூல்லையோ எத்தனை மாத்திரை அளவு ஒலிக்கும்னு கிடையாது. உரையாசிரியர்கள் அரை மாத்திரை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதனால நம்ம அரை மாத்திரை அப்படின்னு இப்போ பொதுவாகவே எடுத்துக்கிறோம் குற்றியலுகரத்தோட கால அளவு. சரி, இந்த குற்றியலுகரம்ன்றது வெறும் வல்லின மெய் ஏறிய உகரங்கள், அதாவது கு, சு, டு, து, பு, ரு, இந்த 6 எழுத்துகளும் சொல்லோட இறுதியில வரும் பொழுது அதாவது குற்றியலுகரமா ஒலிக்கிறோம் நம்ம. சரிங்களா? ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கோங்க. ஓடு அப்படின்னு சொல்லும்போது தெலுங்குல எல்லாம் பாத்தீங்கன்னா ஓடு டூ அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னடத்துலயும் அப்படிதான் டூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மலையாளத்திலயோ தமிழ்லயோ ஓடு அப்படின்னு சொல்ல மாட்டோம், ஓடு அவ்வளவுதான். அந்த டு அப்படின்றது அந்த உகரத்தோட முழு ஒரு மாத்திரை அளவு காலம் ஒலிக்காம அதுல இருந்து குறைந்து ஒலிப்பதுதான் நம்ம இங்க குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இது வந்து பொதுவா சொல்லோட இறுதியில வரும். சரிங்களா? ஓடு அப்படின்னு சொல்லும்போது சொல்லோட இறுதியில குற்றியலுகரமா அந்த டு அப்படின்ற எழுத்து ஒலிக்கும். சரிங்களா? இன்னொரு குறிப்பு என்னன்னா, தனிக்குறிலோட சேர்ந்து வரக்கூடிய வல்லின உகரங்கள் குற்றியலுகரங்கள் அல்ல. சரிங்களா? அரு, வடு, கடு அப்படின்லாம் சொல்லும்போது அது வந்து குற்றியலுகரம் அல்ல அப்படின்னு நம்ம இலக்கண நூல்கள் சொல்லுது. அதே போல மற்ற மெல்லின இடையின உகரங்கள் வரக்கூடிய எழுத்துகளும் குற்றியலுகரங்களா வராது. அவற்றையெல்லாம் முற்றியல் உகரங்கள் அல்லது முற்றுகரங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு மாத்திரை அளவு நம்ம ஒலிப்போம் எப்பவுமே அப்படின்றது இலக்கணம். நம்ம இந்த காலத்துல பேச்சு வழக்குல நம்ம குற்றியலுகரமா ஒலிக்க வேண்டியதை முற்றுகரமா ஒலிப்போம், முற்றுகரமா ஒலிக்க வேண்டியதை குற்றுகரமா ஒலிப்போம், எல்லாமே நடக்குது. ஆனா இதுதான் இலக்கணம், நம்ம தமிழ் இலக்கணம் கூறும் கருத்து. சரிங்களா? இன்னொரு குறிப்பு, ஊ அப்படின்னு உயிரெழுத்து சொல்லும்போது வாய் வந்து நல்லா குவியும். இதே வந்து கதவு அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் குவியும். அந்த அளவுக்கு குவியாது, ஆனா ஓரளவுக்கு குவியும். ஆறு, கடுகு இப்படின்னு சொல்லும்போது சுத்தமாவே குவியாது. அதுதான் வந்து இலக்கண உரையாசிரியர்கள் சொல்லக்கூடிய கருத்து. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆங்கிலத்திலேயோ மற்ற மொழிகள்லயோ மெய் வல்லின மெய்ல முடியக்கூடிய சொற்கள் இருக்கும். இப்போ வாக் அப்படின்னு சொல்றோம் ஆங்கிலத்துல. வாக்னு சொல்லும்போது இக்ல முடியுது. சரிங்களா? அந்த இக் அப்படின்ற எழுத்து தமிழ்ல இறுதியில வராது, சொல்லோட இறுதியில. அதுக்காக வந்து நம்ம அதுக்குதான் அங்கதான் வந்து நம்ம குற்றியலுகரங்கள் உதவிக்கு வருது. வாக் அப்படின்றத வாக்கு அப்படின்னு நம்ம ஒரு குற்றியலுகரம் சேர்த்து சொல்றோம். சரிங்களா? சரி, இந்த குற்றியலுகரம் 6 வகைப்படும். இதையும் தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக இன்றியமையாதது. எளிமையாதான் இருக்கும் என்ன இந்த 6 வகைன்றது.
வன்தொடர் குற்றியலுகரம், அதாவது வல்லின எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம். புக்கு அப்படின்னு சொல்றோம், அச்சு அப்படின்னு சொல்றோம், கட்டு, வெப்பு, காற்று, இந்த எல்லா இடத்துலயுமே இந்த குற்றியலுகரம், அதாவது சொல்லோட இறுதியில் இருக்கக்கூடிய வல்லினமை ஏறிய உகரம் ஒரு வல்லின எழுத்தை தொடர்ந்து வந்திருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா புக்குங்கும் போது இக்கு இருக்கு, இக்குக்கு அப்புறம் ஒரு பூ வருது. அதே போல இங்க வெப்பு அப்படின்னு சொல்லும் போது இந்த பூ வந்து இருக்கு அப்புறம் வந்திருக்கு. இந்த இருன்றது ஒரு வல்லினமை. இந்த வல்லினமையை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் வன்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்றோம். நீங்க மீதி இருக்கக்கூடிய 5 வகைகளும் தெரிஞ்சுக்கலைனாலும் இந்த வன்தொடர் குற்றியலுகரத்தை அவசியம் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பின்னாடி இலக்கணத்துல நிறைய இடங்கள்ல வரும். இதுக்கான சிறப்பு விதிகள் இருக்கும் நிறைய இடத்துல. அதனால வன்தொடர் குற்றியலுகரத்தை மட்டுமாவது நன்கு தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். சரிங்களா? புக்கு, அச்சு, கட்டு, வெப்பு, காற்று இதெல்லாமே வன்தொடர் குற்றியலுகரங்கள். மென்தொடர் குற்றியலுகரங்கிறது மெல்லினமையை தொடர்ந்து வரும். கன்று, என்பு, அங்கு அப்படின்றதுலாம். இடைத்தொடர் குற்றியலுகரம் இடையினமையை தொடர்ந்து வரும். மூழ்கு, செய்து, சார்பு இதெல்லாம். நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படிங்கிறது தனித்து நிற்கக்கூடிய நெடில் எழுத்தை தொடர்ந்து வரும். இப்ப ஆறு, ஓடு, வீசு இதெல்லாம், காடு இதெல்லாமே நெடில் தொடர் குற்றியலுகரம். இதே தனித்து நிற்காத ஏதோ ஒரு சொல்லுல இருக்கக்கூடிய நெடில தொடர்ந்து வந்துச்சுன்னா அது நெடில் தொடர் குற்றியலுகரம் ஆகாது. சரிங்களா? பொதுவா நெடில் தொடர் குற்றியலுகர சொற்கள் எல்லாமே 2 எழுத்துக்கள் தான் இருக்கும் அந்த சொற்கள்ல. அதை மனசுல வச்சுக்கோங்க. அடுத்து உயிர் தொடர் குற்றியலுகரம். தனித்து நிற்காத குறிலையோ நெடிலையோ தொடர்ந்து வருவது உயிர் தொடர் குற்றியலுகரம். முரசு, குறுகு, பாலாறு இதெல்லாம் வந்து உயிர் தொடர் குற்றியலுகரங்கள். அடுத்து ஆயுத தொடர் குற்றியலுகரம் எஃகு, கசு, அஃது இதெல்லாமே ஆயுத எழுத்து தொடர்ந்து வரக்கூடிய வல்லினமை ஏறிய உகரங்கள். இதெல்லாமே ஆயுத தொடர் குற்றியலுகரம். இதுல இந்த 6 வகைகள்ல வன்தொடர் குற்றியலுகரம் மிக மிக இன்றியமையாதது, மிக மிக அவசியமானது. இதை மனசுல கண்டிப்பா வச்சுக்கோங்க. சரிங்களா? பின்னாடி தமிழ் இலக்கணத்துல பிழை இல்லாம தமிழை பேசவோ எழுதவோ பழகிறதுக்கு வன்தொடர் குற்றியலுகரத்தை பற்றிய புரிதல் மிக மிக முக்கியம். சரி. அதுக்கப்புறம் குற்றியலிகரம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது இந்த காலத்துல நம்ம வழக்குல பெருசா பயன்படுத்துறது இல்லை. ஒரு குற்றியலுகரத்துக்கு அப்புறம் யகரம் வந்துச்சுன்னா அந்த குற்றியலுகரம் வந்து குற்றியலிகரமா மாறிடும் அப்படின்றது இலக்கணத்துல இருக்கு. நாடு கூட்டல் யாது அப்படின்றது நாடியாது. இந்த டி அப்படின்றது டீன்னு ஒரு மாத்திரை அளவு ஒலிக்காமல் அரை மாத்திரை அளவே ஒலிக்கும். அதனால இது பேர் குற்றியல் இகரம்னு பேரு. சரிங்களா? இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் பத்தின பெரிய புரிதல் தேவையில்லை. ஆனா நீங்க செய்யுள்லாம் ஏதாவது படிக்கும்போது திருக்குறளையோ இல்ல மத்த இலக்கியங்கள்லாம் பழைய இலக்கியங்கள்லாம் படிக்கும்போது இந்த குற்றியலிகரத்தோட பயன்பாடு நிறைய இருக்கு. அதே மாதிரி கேன்மியா, அந்த மியான்ற அசைச்சொல் சேரும் போதும் இந்த மீ அப்படின்ற எழுத்து வந்து குற்றியலிகரமா ஒலிக்கும் அப்படின்றதும் இலக்கண கருத்து. இதெல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதே மாதிரி நுங்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த குற்றியல் உகரமா ஒலிக்கும்ன்றதும் இலக்கண கருத்து. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம புழக்கத்துல பெருசா அதனோட புரிதல் அவசியம் இல்லை. அடுத்து ஐகார குறுக்கம். இந்த ஐகார குறுக்கம் இதையும் பத்தி இதுவும் நிறைய இடங்கள்ல நம்ம பயன்படுத்துறோம். ஆனா இதுதான் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஐ அப்படின்னு சொல்லும் போது 2 மாத்திரை அளவு அது நெடிலாக ஒலிக்கும். ஆனா சொல்லுல சொல்லும் போது அதனோட 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும் அப்படின்றது தொல்காப்பியமும் நன்னூலும் சொல்லக்கூடிய கருத்து. சரிங்களா? திரும்ப இந்த ஐகார குறுக்கத்துக்கும் இந்த இடத்துல இந்த அளவு ஒலிக்கும் அப்படின்னு தொல்காப்பியமும் சொல்லல, நன்னூலும் சொல்லலை. அதனால ஆனா நம்ம பின்னாடி வந்த உரை ஆசிரியர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஐகாரம் சொல்லோட முதல்ல 1.5 மாத்திரை அளவு ஒலிக்கும். அதாவது வையம் அப்படின்னு சொல்லும் போது அந்த வையின்ற எழுத்து 1.5 மாத்திரை அளவு ஒலிக்கும். அது மாதிரி சொல்லோட இடையிலையும் இறுதியிலையும் வரும்போது 1 மாத்திரை அளவு ஒலிக்கும்னு நம்ம பிற்காலத்துல வந்த உரையாசிரியர்கள் சொல்லிட்டாங்க. இதுல என்ன ஒரு சின்ன நுட்பம்னா, இந்த சொல்லோட முதல்ல 1.5 மாத்திரை அளவு ஒலிக்கும்ன்றது எந்த
இது சரிதான். இதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனா சொல்லோட இடையிலையும் இறுதியிலையும் ஒரு மாத்திரை அளவு ஒலிக்கும்ன்றத சில மாற்று கருத்துகள் இருக்கு. இப்ப வளையல் அப்படின்னு சொல்லும் போது இது வந்து ஒரு மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். இந்த இடத்துல லை போட்டு எழுதி பாருங்க, சொல்லி பாருங்க, லா போட்டு சொல்லி பாருங்க, இரண்டுமே ஒரே மாதிரிதான் ஒலிக்கும். வளையல் வளையல் ரெண்டுமே ஒரே அளவு தான் ஒலிக்கும். இதே வந்து வளை அப்படின்னு சொல்லி பாருங்க, சொல்லோட இறுதியில இருக்கும்போது வளை அப்படிங்கும்போது இந்த லை அப்படின்றது 1.5 மாத்திரை அளவு ஒலிக்கிறது. அதை வந்து நம்ம ஒரு மாத்திரை அளவு அப்படின்னு இந்த காலத்துல நம்ம பயன்படுத்துறது இல்லை, அந்த காலத்திலயும் இருந்துதான் நமக்கு தெரியாது. இதை பத்தி இன்னும் நிறைய பார்க்க வேண்டிய கருத்துக்கள் இருக்கு. ஆனா இப்போதைக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, ஐகார குறுக்கம்ன்றது ஐன்ற நெடில் எழுத்து காணக்கூடிய 2 மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிப்பது ஐகார குறுக்கம் அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க. அதே மாதிரி அவ்வும் சொல்லுல வரும்போது தனக்குரிய 2 மாத்திரையிலிருந்து 1.5 மாத்திரை அளவு குறுகி ஒலிக்கும். இதுவும் வந்து இந்த அவ்வுன்ற எழுத்து வந்து சொல்லுக்கு நடுவுல வராது, முதல்ல மட்டும்தான் வரும். ஒளவை வவ்வு அப்படின்லாம் சொல்லும்போது இந்த அவ்வுன்ற எழுத்து 1.5 மாத்திரை ஒலிப்பதை நீங்க அப்படியே கவனிக்கலாம். அடுத்து மகர குறுக்கம் அப்படின்றது ஒரு மகரமெய் இம் அப்படின்ற எழுத்து வந்து அதுக்கு அடுத்தது வா வந்துச்சுன்னா இந்த இம் வந்து முழுசா தனக்குரிய அரை மாத்திரை அளவு ஒலிக்காது, அதுல இருந்து குறைந்து ஒலிக்கும். வரும் வேந்தன், வரும் போகும் வண்டி, இந்த இடத்துல போகும் வண்டி அப்படிங்கும்போது அவ்வளவுதான், இம்ன்றது அரை மாத்திரை அளவு ஒலிப்பதில்லை. அதுதான் வந்து மகர குறுக்கம். ஆயுத குறுக்கம் சொற்கள்ல சில புணர்ச்சி நடக்கும்போது அல்திணை அப்படின்றது அகுதிணை அப்படின்னு சொல்லும் போது இந்த அக்குன்றது அரை மாத்திரை அளவு ஒலிக்காமல் அதுக்கும் குறைஞ்சு ஒலிக்கும். அதுதான் வந்து ஆயுத குறுக்கம். இது பொதுவா வந்து ஆயுத குறுக்கம் எப்பவுமே லகரத்தோடையோ தா அப்படின்ற எழுத்து வந்து சேரும் பொழுது இந்த ஆயுத குறுக்கம் வரும். சரிங்களா? அல் கூட்டல் திணை அஹ்திணை அப்படின்னு சொல்லும்போது இந்த அக்கு வந்து கால் மாத்திரை அளவுதான் ஒலிக்கணும் அப்படின்றது இலக்கண கருத்து. ஆனா இந்த காலத்துல நம்ம இதையுமே அரை மாத்திரை அளவு ஒலிக்கிறோம். அஹ்திணை அப்படின்னு தான் சொல்றோம், அஹ்ரிணை அப்படின்னு சொல்றது இல்லை. அந்த அக்கை வந்து அரை மாத்திரை அளவே நம்ம ஒழிச்சு பழகிட்டோம். இன்னும் பல நேரங்கள்ல நம்ம அதையும் ஒரு மாத்திரை அளவுக்கு அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் போட்டு சொல்றோம், அஹ்ரிணை அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அது வந்து நம்ம பழகாத ஒரு ஒலிப்பு, அதனால அதை வந்து மனசுல வச்சுக்கோங்க. இதுதான் இந்த 10 வகையான சார்பு எழுத்துகள். இன்னைக்கு வல்லின மெல்லின ஒலி மாற்றத்தையும் சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா வந்து இதுக்கே வந்து நேரம் ஆயிடுச்சு. அதனால இப்போ உங்களுக்கு கேள்விகள் இருந்தா கேளுங்க. 40 நிமிடங்களுக்கு மேல நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம கவனிச்சு உள்ள புரிஞ்சுக்க முடியாது. அதனால இதோட இன்னைக்கு வகுப்பு முடிச்சுப்போம். இதுக்கப்புறம் கேள்விகள் இருந்தா கேள்வி.